வணக்கம். பழமையையும் புதுமையையும் ஒன்னா சேர்த்து ஒரு மாநிலத்தால எப்படி வெற்றிகரமா வளர முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டோட இந்த சூப்பரான வளர்ச்சி பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒரு விஷயத்த பாருங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகிற எலக்ட்ரானிக் பொருட்கள்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. அடா, எப்படி இது சாத்தியமாச்சு? இது ஒரே நாள்ல மேஜிக் இல்ல. இந்த ஒரு புள்ளி விவரம் தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய வெற்றி கதையோட ஒரு சின்ன ஆரம்பம்தான். தமிழ்நாட்டோட இன்னைய சாதனைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட ஆணி வேற பார்க்கணும். அதாவது அதோட பண்டைய பெருமைக்கு காரணமான தூண்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது வெறும் வரலாறு கிடையாதுங்க. இன்னைக்கு நாம பாக்குற வளர்ச்சிக்கு வித போட்ட கொள்கைகள் அங்கிருந்து தான் தொடங்குச்சு. இங்க பாருங்க, 2 முக்கியமான தூண்கள். ஒரு பக்கம் நம்மளோட பல்லாயிரம் வருஷம் பழமையான சங்கத்தமிழ் இலக்கிய மரபை காப்பாத்துறது, இன்னொரு பக்கம் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து 69% இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டு வந்தது.